Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஒரு பவர் பேக் ஸ்பீச் கொடுத்துருக்கக்கூடிய முதலமைச்சர் கரூரில் ஒரு ரோட் ஷோவாக ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது முதலமைச்சருடைய வாகனம். அவர் வாகனத்துடைய மேலே ஏறி அங்கே கூடியிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் பெற்று கரூர் நகரத்தில் பவனி வருகிறார். ஜுபேர் சார், நாகராஜ், இந்த ஸ்பீச் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? சாங் இருக்கினா சாங் இருக்குது, டான்ஸ் இருக்கினா டான்ஸ் இருக்குது, ஜோக்ஸ் அப்பார்ட். அவர் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்கார். ஐ எம் நாட் டாக்கிங் மோர் தென் 15 minutes அப்படின்ற ஒரு விஷயத்தில் கிளியராக இருக்கார். அந்த அந்த ஒரு ஸ்பீச்சுக்கும் வந்து ஒரு 3 பாயிண்ட் செக்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓப்பனிங் ஒன்று, அதில் வந்து சென்டர் பாயிண்ட் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன வேணுமோ இது சேல்ஸில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ஸ்பின்னு சொல்லுவோம். அதை வந்து அவர் கரெக்டாக பண்ணார். கடைசியாக என்ன வேணுமோ அதை கேட்டுறாரு, என்ன விஷயம் பேசணுமோ அதை பேசிடுறாரு. ஐ திங்க் ரொம்ப கிளியர் கட்டாக அவர் பண்ணார். எந்த விஷயத்துக்காக வந்தாரோ கரூர் விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டாரு. இடைத்தேர்தல் பற்றியும் அவர் வந்து பேசிட்டார். திமுகவை கடுமையாக தாக்கியிருக்காரு. அது வந்து ஓப்பனாக தெரியுது. அதோட கதறாங்க, ஓடு ஓடு ஓடு, வேட்டைக்காரன் பாட்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு 15 minutesக்குள்ளே பவர் பேக்டாக அவர் டெலிவரி பண்ணிட்டு போயிருக்காரு. இடைத்தேர்தலுக்கு தயாராக இருக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து தாவேக்கான் இதில் சொல்லியிருக்காரு, விஜய் சொல்லியிருக்காரு. சார், நீங்கள் ரொம்ப மெச்சூர்டாக பார்க்குறேன் இந்த ஸ்பீச்சை. ஏன்னா முதல்ல வந்து எழுதி வச்சு படித்து அதில் கொஞ்சம் அப்படிலாம் கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி வந்து மனசில் பட்டதை அப்படி கடன்னு பேசியிருக்காரு. நாராஜ் சொன்ன மாதிரி தான் அவர் ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன பேசணுமோ அதை ரொம்ப கிளியர் கட்டாக பேசிட்டார். ஆட்சி மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அந்த வாஷிங் மிஷின், குதிரை பேரம், அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. இடைத்தேர்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அதுவும் சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது, கரூர் சம்பவத்தில் எங்கள் மேலே இது வரைக்கும் எந்த குற்றமும் இல்லை, நான் இங்கே ஒரு சதி நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு நினைவு சின்னம் அமைக்க போகிறோன்றிருக்காங்க. அப்புறம் மேகதாது டீலிமிட்டேஷன் விஷயத்தை பற்றியும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்காரு. டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு சார்ந்த உரிமைகள் பிரச்சனையில் நாங்கள் என்றைக்கும் சமரசமாக மாட்டோம், மேகதாதும் அப்படித்தான் அப்படிங்கிறது அவர் சொல்ல வந்த விஷயங்களே கிளியர் கட்டாக சொல்லியிருக்காரு. எதிர்கட்சிகளுக்கும் இது வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு இது வரைக்கும் வச்சுக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு. ரெண்டாவது, லஞ்சம் ஒழிந்திருக்கிறது எங்களுடைய ஆட்சியில். நீங்கள் நேரடியாக அரசு அலுவலகத்துக்கு போனாலே தெரியும், மக்கள்லாம் அன்றைக்கி வந்து அதை ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஏறக்குறைய பல இடங்களில் அது மாதிரி தான் செய்தி வருது. ஹி கோஸ் ஃபர்தர் அண்ட் சே, யாருக்கும் கொடுக்காதீங்க, லஞ்சம் கொடுக்காதீங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். அது ஒரு கல்ச்சராக உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ ஓரளவுக்கு அடிப்படையிலேருந்து குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. வெளியிலேருந்து வரக்கூடிய செய்திகள் பார்க்குறோம். நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இபி ஆஃபீஸாக இருக்கட்டும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களில் குறைஞ்சி வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறாங்க. அது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இல்லை. ஏன்னா இன்றைக்கி லஞ்சம் அப்படிங்கிறது வெவ்வேறு கட்டங்களில் எல்லாரையும் ஏதோ வகையில் பாதிக்கக்கூடிய விஷயம். இந்த சிஎம் ஒரு மேடையில் கொடுக்காதீங்க, அதை வந்து டாலரேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கும்போது அது பர்க்குலேட் ஆகும். ஸ்பீச் அது. இது என்னன்னா அப்படி கீழ்மட்டத்து வரைக்கும் அது போகும். இது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய வெறும் கோஷம் இல்லை, சீரியஸாக செய்கிறாங்கிறது நம்ம ஃபீல்ட்லேருந்து வருது. ஏன்னா அதை வந்து எல்லாருமே நினச்சோம் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு பல அவதாரங்கள் எடுத்திருந்தாங்க. டெல்லியிலேருந்து பார்த்தோம், யாராலையும் ஒழிக்க முடியல. ஆனால் இவங்க ஒரு முயற்சி செஞ்சுருக்காங்க. முழுவதுமாக ஒழிச்சிருக்காங்கன்னா இல்லை, அதுக்கான முயற்சி செஞ்சுருக்காங்க. ஒரு அடிப்படையிலேருந்து அந்த வேலைகள் நடக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 50 வருஷமாக நம்ம செய்ய முடியாமல் எல்லாரும் கனவு இருக்கிற விஷயம். எல்லாரும் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு பல கட்சி தலைவர்கள் பேசியிருக்காங்க, பல கட்சிகள் வந்திருக்கு. அப்படிங்கும்போது புதிதாக வந்த ஒரு கட்சி அதுக்கான முன்னெடுப்பு நடத்திருக்காங்க. அது முதல் முறையாக ஒரு வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே லஞ்சம் வந்து போகலை. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா முன்னாடிலாம் அதிமுக ஆட்சி காலம் இருக்கிறப்ப ஸ்ட்ரக்சரில் கொண்டு போகிறதுக்கு காசு, பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு காசு, எதுக்கு எடுத்தாலும் காசு. இன்னைக்கு அது குறைஞ்சிருக்கு. இப்போ அவங்க என்னன்னா வாங்குறவங்களும் பயப்படுறாங்க. அப்படியே வாங்கக்கூடிய வாங்கி பழக்கப்பட்ட ஆட்களும் பயப்படுறாங்க, கொடுக்கக்கூடிய ஆட்களுமே தைரியமாக பேசுகிறாங்க. அந்த அச்சத்தை இன்னும் கூட்டணுங்கிறது அவருடைய ஸ்பீச்சில் தெரியுது. திமுக மேலே தாக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரமாக இருந்தது. இன்னைக்கு அவங்க தாக்கித்தானே பேசி ஆகணும், வேறு வழி கிடையாது. இன்னைக்கு அந்த திமுக இல்லை, ஃப்ரை தான் அது, காரம் கூட இல்லை, ஃப்ரை. அதில் பாலாஜியை வந்து எனக்கு தெரிஞ்சு லைசன்ஸ் தான் டச் பண்ணியிருக்காரு. கரூர் கம்பெனின்னு சொல்கிறார். கரூர் கம்பெனி இந்த ஓடி ஒளிகிற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் நீங்கள் கரூருக்கு போகாமல் அவங்க ஸ்டே வாங்கினது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சிபிஐ வழக்கில் குற்றவாளின்னு அவங்க தப்பாக ஒரு இது போட்டிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் அதுதான் வந்து அவர் சொல்லியிருக்காரு, படிச்சு பாருங்கன்னு தலையை நறுக்கு இருக்கு அப்படின்றாரு. இது எப்படின்னா இது ஒரு ஜெனரேஷனுக்கான ஸ்பீச்சாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஜாலியாக வந்து அரசியல் இன்னைக்கு பார்க்குறாங்க. இன்னைக்கு ஒன்று நம்ம மிகப்படுத்தி சொன்னாலும் கூட சீரியல் பார்க்கக்கூடிய நிறைய வீட்டில் இன்னைக்கு அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அரசியல் பேசுகிறாங்க. டிபேட்டு கணவன் ஒரு கட்சியில் இருக்காரு, மனைவி ஒரு கட்சியில் இருக்காங்க, வீட்டுக்குள்ளே அரசியல் உள்ளே போயிடுச்சு. அதுலேயும் ஒரு பெரிய விஷயமா பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு என்ன தேவை? அவங்க புரிகிற மொழியில் இந்த பழைய வரலாறுகள், கட்டுக்கதைகள், அழுக்கு மொழிகள், இலக்கியங்கள் இதெல்லாம் கதையில் மேடையில் பேசி அவங்க டயர்டாகி போர் அடித்து அரசியல் மேடைலாம் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஃபார்மெட் வச்சுருக்காங்களே, அது பூரா உடைச்சிட்டு ஸ்டீரியோ டைப்ஸை உடைச்சிருக்கு.
அது என்னன்னா இங்கே அவர்களுக்கு ஒரு பெரியது. இதை வைத்து வியாபாரம், அரசியல் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இனி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இது எல்லாத்தையும் உடச்சு இது ஒரு இன்னைக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நானும் நாகராஜ் அவரும் பேசியதுக்கு சொன்னோம், இந்த ஸ்பீச் ஒரு 10 நாளைக்கு தாக்கமாக இருக்கும், இதை பற்றி தான் ஓடும். இல்லை, நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது டாக்லெஸ் ஒர்க் மோர். நான் கம்மியாக தான் பேச போகிறேன்றதை இன்றைக்கி வந்து ரொம்ப ஆழமாக ஆணித்தனமாக சொல்லிட்டு கம்மியாக தானே பேசுறாரு. இல்லை இந்த நிகழ்ச்சியில் அது இன்னும் உரிமை அதை என்ன பண்ணுறது உறுதிப்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். டாக்லெஸ் ஒர்க் மோர் தான் என்னோட மோடாக இருக்கும், நான் நிறையா பேச மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்கிறார். நான் இன்னொன்று என்ன பார்க்கணும்னா, இவர் சபாநாயகர்கிட்ட நான் ஸ்பெஷலாக கோரிக்கை விட போகிறேன், டோரை சாத்திருங்க, ஸோ யாரும் ஓட மாட்டாங்க அப்படின்னா நம்ம அன்றைக்கே அந்த டிபேட்டில் நான் அன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறேன். இது நெகட்டிவாக முடியும் அப்படின்னும் போது ஒரு ஆளுங்கட்சியோட தலைமை அப்படி தான் சொல்லி ஆகணும். பட் வெளிநடப்பு அப்படிங்கிறது ஒரு பார்லிமெண்டரி லெஜிஸ்லேட்டிவ் டெமோக்ரஸியில் எதிர்க்கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு சட்டம் நிறைவேற்றுறீங்க, அந்த சட்டத்தினால வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அப்போ வெளிநடப்பு பண்ணுங்க. அவர் பார்ட்டி பண்ணி சொன்ன போது வெளிநடப்பு பண்ணா கண்டிப்பா அதை பிடிச்சி பேசுறாருல. இப்போ நான் சொல்ல டீலிமிட்டேஷன் இந்த கவர்மெண்ட் ஆதரிக்கிற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன். அவர் மண்டரு ஆதரிப்பு அப்போ வெளிநடப்புங்க, உங்க கோவத்தை காமிங்க, வேண்டாம் நாங்கள் சொல்ல. நீங்க வந்து நான் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு பண்ணாலே நான் பேசுன்றீங்க, பேசினோடனே நீங்க வெளில போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தானே கேட்குறாங்க. இப்போ இந்த ரோட் ஷோட விஷுவல்ஸை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு அவர் கலெக்டரேட் நோக்கி சென்று கொண்டிருக்கிறாரு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தான் அவர் அரசு விழாவில் பங்கு கொள்ள போகிறாரு. கலெக்டரேட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் தான் இந்த கரூர் துயரச் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களில் ஒரு 32 பயனாளிகளுக்கு அரசு வேலையையும் முதலமைச்சர் வழங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு ஸ்டைல் மாறி போயிருக்கிறத பார்க்கின்றோம். திஸ் இஸ் த நியூ ஸ்டைல். இன்னைக்கு வந்து அரசியல் உரைன்னா அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கும், அவர்களே இவர்களே அப்படின்னு சொல்லி பழைய வரலாறுகள், இலக்கியம், அந்த குட்டி கதையில் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அரசியலை வந்து ஒரு போர் ஆக்கி வச்சிருந்தாங்க, ஒரு ட்ரை சப்ஜெக்டா மாற்றி வச்சிருந்தாங்க. இதை வந்து கமர்ஷியலா மாத்தி விட்டாரு. ஒரு கமர்ஷியல் படத்துல இருக்கிற எல்லா திருப்பங்களும் ஃபைட் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, பஞ்ச் டயலாக் இருக்கு, காமெடி இருக்குங்கிற மாதிரி எல்லாத்தையும் கலந்து ஒரு ரசிக்க இது இந்த இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அவங்களுக்கு இது போதும். பட் அது எதிர்க்கட்சி தலைவருடைய பாணிலையும் பார்க்குறோம்ல, அதோடைய எதிரொலி இவருக்கு நேச்சுரலாக இருக்கு, அவருக்கு ஃபோர்ஸ்டாக இருக்கு. அது இட்ஸ் பெர்செப்டிவ். நீங்கள் ஒவ்வொருத்தருடைய பெர்செப்ஷன். எல்லாருமே மாறிட்டாங்களே, இப்போ எல்லாருமே இதே ஸ்டைலுக்கு மாறிட்டு இருக்காங்களே. பேண்ட் ஷர்ட் முதல்ல எல்லாம் மாறிட்டாங்க. பேண்ட் ஷர்ட் போடுறது ஸ்டைலை மாறிட்டாங்க, இந்த ஸ்பீச்சிங் வே ஆஃப் ஸ்பீச் இது மாதிரி மாறிட்டாங்க. எல்லாம் ஒரு புது ட்ரெண்ட் உருவாகிட்டு இருக்கு. உள்ள வந்து விஜயபாஸ்கர் பேண்ட் ஷர்ட் போடுறாரு, அவரே கலர்ல போட்டு வந்தாரு. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் பார்த்தா வேற காஸ்டியூம்ல வர்றாரு. ஒயிட் அண்ட் பீச் சிஎம் உடைய பழைய காஸ்டியூம். என்னென்ன காமெடி எல்லாரும் போட்டோன்னு இவர் போறது விட்டாரு. இந்த வாஷிங் மிஷின்ங்கிற விமர்சனத்துக்கு வெண்டிங் மிஷின் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. எனக்கு தேவையில்லைங்கிறாரு. எங்க எதுக்கு தேவை, நான் தான் இன்னும் இடையே பைலக்ஷன் ஜெயிச்சிட போறோம், இவங்களை கூப்பிட்டா ஒரு வழியில பார்த்தா அவர்களால் டிவிக்கு இப்ப பெருசா ஆதாயம் கிடையாது. அது மக்கள் ஓட்டு போட்டா தான் ஜெயிக்க போறாங்க. பட் அவங்க ராஜினாமா செஞ்சாதான் நம்பரு, அப்பதான் மக்கள் ஏத்துக்கறதுல மக்கள் எந்த மனநிலை அது அங்கதான் வேலிடேட் ஆகும். பட் அந்த விமர்சனத்துல மெரிட் இல்லையா? இல்ல, அவங்க எதிர்கட்சியில் வைக்கக்கூடிய விமர்சனத்துல மெரிட் இருக்கு. ஆனா இதை வந்து தீர்மானிக்க போறது மக்கள் தான். ஏப்பா போன மாசத்துல இருந்து அதிமுக கோட்டு கேட்ட, இந்த மாசம் டிவிகே கோட்டு கேட்கிற, உன் இஷ்டத்துக்கு நீ வந்து ரிசைன் பண்ணிட்டு வருவியான்னு மக்கள் கேட்பாங்கல்ல. Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.